அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, ரிஷபராசிக்கு உண்டான பலன்கள். அதாவது ஒருத்தர் ரிஷபராசியில் பிறந்திருந்தாலோ அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தாலோ அவங்களுக்கு உண்டான பலன்களை, பொதுவான பலன்களை, வாழ்க்கை முழுவதும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான பலன்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். சரி, இப்போ ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கை துணை மூலம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, இது அப்ளை பண்ணிக்கலாம். வாழ்க்கை துணை மூலம் செலவுகள் அதிகமாக இருக்கும். இவர்களுடைய குடும்பத்தில் குலதெய்வம் 2 இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் இவர்களுக்கு கடன்கள் அதிகமாக இருக்கும். எதிரிகள் தொந்தரவு உண்டு. தனக்கு பக்கத்திலேயே எப்பொழுதும் ரிஷபராசிக்காரங்க ஒரு எதிரியை வைத்து கொண்டே இருப்பார்கள். சரியா? அடுத்தது காலபுருஷ தத்துவப்படி இந்த ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னா, இவர்கள் ரிஷப லக்னம்னா அதனுடைய அதிபதி யார்? சுக்கிரன். அப்போது ஒன்றுக்கும் லக்னத்திற்கும் அவரே அதிபதி, 6ஆம் இடத்திற்கும் அவரே அதிபதி. அப்போ 1, 6ங்கிற தொடர்பு இயற்கையாகவே இவர்களுக்கு வந்துடுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவர்களுக்கு உத்தியோகமே சிறப்பு. உத்தியோகம்தான் சிறப்பாக இருக்கணும். அதை தேடி தான் இவர்கள் செல்ல வேண்டும். ஆனால் கடன், எதிரி பிரச்சனைகள் இவரை துரத்தி கொண்டே இருக்கும். அடுத்தது 2ஆம் அதிபதி யார்? புதன். அப்போ அந்த 2ஆம் அதிபதியே 5ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக வருகிறார். அதாவது மிதுனத்திற்கும் கன்னிக்கும் அதிபதியாக புதனே வருகிறார். அப்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, எப்பொழுதும் இவர்களுக்கு 2 வருமானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையானது இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுடைய குடும்பத்தில் ஆசிரியரோ, ஜோதிடரோ அல்லது பேங்கில் வேலை பார்த்தவரோ கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்து 3ஆம் அதிபதியாக யார் வராங்க? சந்திரன். 3ஆம் அதிபதியாக சந்திரன் வருகிறார். இப்போது இந்த சந்திரனாக இருக்கிறதுனால இவர் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். நிறைய பயணங்கள் செய்யக்கூடியவராகவும் இவர் இருப்பார். அடுத்து 4ஆம் இடத்து அதிபதியாக யார் வரார்? சூரியன். அப்போ 4ஆம் பாவத்தோட சூரியன் தொடர்பு இருக்கிறதுனால மனக்கவலை என்பது இருந்து கொண்டே இருக்கும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடும் நிறைய இருக்கும். சரியா? அடுத்தது 7ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதி. அப்போது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு, ரிஷப லக்னக்காரர்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி என்பது செவ்வாயை குறிக்கும். சரியா? செவ்வாய் வரும். அப்போ அந்த செவ்வாய் என்பவர் 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறார். இப்போ இவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் வெவ்வேறு இடத்துல பிரிந்து இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். அல்லது வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் இந்த ஜாதகர் திருமணத்திற்கு பிறகு செல்ல முடியும். 7, 12ங்கிறப்போ கலத்தரத்தினால் விரயம் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. சரியா? ரைட். அடுத்தது ரிஷபத்துக்கு 8ஆம் அதிபதி குரு. ரிஷபத்துக்கு 8ஆம் அதிபதி குரு, அவரே 11ஆம் அதிபதியாக வர்றார். அப்போ என்ன சொல்லலாம்? 8, 11ங்கிறப்ப உயில் சொத்தும் வரலாம், எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டு, எதிர்பாராத பிரச்சனைகளும் இந்த ஜாதகருக்கு நிரம்ப இருக்கும். உழைக்காத வருமானம், அதாவது இந்த கமிஷன் ரீதியான வருமானமும் இந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 9ஆம் அதிபதியே 10ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி யார்? ரிஷப லக்னத்திற்கு, ரிஷபராசிக்குன்னா சனி பகவான். அப்போ 9ம் 10க்கும் அவரே அதிபதியாக வருகிறார். இது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். தந்தையினுடைய தொழிலை செய்ய முடியும். ஜாதகரிடம் ஒரு ஆசிரியர் தன்மை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரைட். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது ரிஷப ராசியிலேயோ ரிஷப லக்னத்திலேயோ ஒருவர் பிறந்திருந்தால் அவர்களுக்கு உண்டான பலன்கள், காலபுருஷ தத்துவப்படி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு பாவ தொடர்புக்கும் இப்போ 8, 11னா 2 சொல்லியிருக்கேன். இதில் நிறைய இருக்குது. சரியா? நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலோ அல்லது ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை எளிதில் வந்தடையும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.